Hi friends, இந்த வீடியோல பெஸ்ட்டான 7 டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜெனரேட்டர் ஃப்ரீ டூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டூல்ஸ்ல ஃப்ரீ பிளானை நீங்க யூஸ் பண்ணும்போது டெய்லி எவ்வளோ இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம்ல இருந்து ஸோ ஒரு இமேஜ் நீங்க ஜென்ரேட் பண்ணும்போது எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து லூஸ் ஆகும் வரைக்கும் இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். ஸோ ஈச் வெப்சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலா எந்த டூல் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண போற டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 to 4 இமேஜஸ் மட்டும் தான் நீங்க வந்து ஃப்ரீ பிளான்ல வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம ChatGPT வந்தாச்சு. ஸோ இதுல வந்து லெஃப்ட் சைட்ல GPTs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து இமேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் சாட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராம்ப்ட் வந்து குடுக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து குடுத்துடலாம். ஸோ இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க பார்த்தீங்களா 3 இமேஜஸ். ஸோ இந்த மாரி இமேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ப்ராம்ப்ட் ஓகேவா? ஸோ என்கையில இந்த ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த 3 இமேஜோட ப்ராம்ப்ட்ட நான் குடுக்குறேன். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வேணும்னா. ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து ChatGPTல வந்து தரப்போறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ எப்பவுமே ப்ராம்ப்ட்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் த இமேஜ் இன் 16:9 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ChatGPTலாம் வந்து பார்த்தீங்கன்னா. இல்லன்னா அது வந்து 1:1 ரேஷியோல வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும் டிஃபால்ட்டா. ஓகே. இப்ப நம்ம ஜெனரேட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணலாம். ஸோ ChatGPTல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 2 மினிட் வந்து எடுத்துக்கும் இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few moments later. ஓகே. இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ ஆனாலும் நம்மளுக்கு ChatGPTல வந்து 16:9 ரேஷியோல ஜெனரேட் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு 4:3 ரேஷியோல தான் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து குடுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்மேன் அண்ட் டெட்பூல் இமேஜ். ஸோ அத வந்து நம்ம இப்ப ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ எனக்கு செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வயலேஷன வந்து மீறுறீங்க. ஸோ அதனால வந்து ஜெனரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. ஸோ நான் வயலேஷன்லாம் ஒண்ணும் மீறல. ஸோ பேட்மேன் அண்ட் டெட்பூல் அந்த இமேஜ் தான் வந்து கேட்டேன். பட் அத எனக்கு ஜெனரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம 3 இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்ப இத வந்து நான் ஜெனரேட்ன்ற ஆப்ஷன குடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு அந்த 3 இமேஜும் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு ChatGPT. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து நம்ம குடுத்த ப்ராம்ப்ட்க்கு கரெக்ட்டாவே வந்து சூப்பராவே இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ChatGPT முடிஞ்சது. ஸோ இப்ப நம்ம செகண்ட் டூல் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய செகண்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஏஐ ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ண போறோம் இப்ப. ஸோ இந்த இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெமினில வந்து நீங்க வந்து ஃப்ரீ பிளான்ல வந்து 10 to 20 இமேஜஸ் வரைக்கும் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ அதுவே நீங்க ஜெமினி ப்ரோ வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து 50 to 100 இமேஜஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ChatGPT கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து அதிகமாவே இமேஜஸ் வந்து ஜெமினில வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே. இப்ப நம்மளுடைய அந்த 3 ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி ஒரு இமேஜா வந்து ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்ட்டு. ஸோ இந்த இமேஜன வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க ஜெமினிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் த இமேஜ் இன் 16:9 ரேஷியோ குடுத்தா தான், ஸோ இந்த ரேஷியோல வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப ஜெனரேட் ஆப்ஷன செலக்ட் பண்றேன். ஸோ ChatGPT வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்தது. பட் ஜெமினில வந்து அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா வந்து இருக்கு. ஸோ லெஸ் தென் 1 மினிட்லயே எனக்கு ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ இப்ப நம்ம செகண்ட் ப்ராம்ப்ட்டையும் வந்து ஜெனரேட் குடுத்துக்கலாம். இதோ பாருங்க நம்மளுக்கு செகண்ட் ப்ராம்ப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. ஸோ இப்ப நம்ம 3 ப்ராம்ப்ட்டையும் வந்து குடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன நெனச்சு குடுத்தோமோ, ஸோ அதுக்கேத்த மாரி பெர்ஃபெக்ட்டா எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ நீங்க இதுவரைக்கும் ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒர்த்தான ஒரு டூல் இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகே. இப்ப நம்ம செகண்ட் டூலையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட 3 டூல் அதாவது இமேஜ் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுல இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ சிம்பிளா கூகுள் போயிட்டு இமேஜ் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, VPN வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டூல் வந்து VPN ஆன் பண்ணா தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, VEEPN சொல்லிட்டு ஒரு VPN வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ இதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் தான். நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப இந்த இமேஜ் எஃபெக்ட்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து குடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து குடுக்குறாங்க.
ஓகே. இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ப்ராம்ப்ட் வந்து நம்ம குடுத்து, ஸோ இமேஜஸ் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு டியூட்டோரியல் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஸ்க்ரீன்ல வந்து ஷோ பண்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்ப கிரியேட்ன்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து இமேஜ் எஃபெக்ட்ஸ்ல 4 இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ சம் கேஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எதனா வயலேஷன் இருந்துச்சுன்னா, ஸோ 1 ஆர் 2 இமேஜஸ் வந்து தான் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ வேணும்னா நீங்க இந்த டவுன்லோட் சிம்பல செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம செகண்ட் வந்து ஜெனரேட் பண்ணலாம். பார்த்தீங்களா? நம்மளுக்கு செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 4 இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. செகண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும். ஸோ நான் எதிர்பார்த்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு இந்த இமேஜஸும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம 3 ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி 3 இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து 2 வியூ வந்து இருக்கு. ஒண்ணு வந்து லிஸ்ட் வியூ, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கிரிட் வியூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பதான் எனக்கு 4 இமேஜும் நல்லாவே தெரியும். பார்த்தீங்களா? நம்மளுக்கு இமேஜஸ் வந்து சூப்பரா வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாவும் இருக்கு. அதே நேரத்துல நம்மளுக்கு ப்ராம்ப்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 இமேஜஸும் ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நீங்க வந்து அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து இமேஜ் எஃபெக்ட்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் நீங்க VPN யூஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட்ட வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னும் இந்தியால வந்து அவைலபிளா இல்ல இந்த வெப்சைட். பட் ஈஸி தான். நீங்க VPN யூஸ் பண்ணி அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம 3 டூல் வந்து பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துலயே வந்து பாருங்க, ட்ரை விஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அப்படி இல்லன்னா, நீங்க Google போயிட்டு கூகுள் விஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ அத செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் டூல் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் டூல்ன்னு சொல்லுவேன் நான் வந்து கன்சிஸ்டன்ட் இமேஜ் வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு டியூட்டோரியல் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன். ஸோ டைம் இருந்தா இத செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே வந்து இமேஜஸ் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குடுக்கலாம். ஸோ கீழ வந்து உங்களுக்கு ஒரு சர்ச் பார் மாரி ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து குடுக்கலாம். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுலயே வந்து 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட், சீனு, ஸ்டைலு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த டியூட்டோரியல்ல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ டைம் இருந்தா அத செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ டூல் தான். ஸோ நீங்க அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். பட் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் வந்து வரும். ஸோ இப்ப நான் ஜெனரேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் வந்து வந்திருக்கு. அட்ஜஸ்டிங் யுவர் ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட்க்கு வந்து நாங்க வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து எங்களோட பாலிசிய வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது மாரி ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா இமேஜ் எஃபெக்ட்ஸும் கூகுள்து தான். விஸ்க்கும் வந்து கூகுள்து தான். பட் அதுல வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து குடுத்தாச்சு. ஸோ இத ஜெனரேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப பாருங்க எனக்கு சூப்பராவே வந்து ஜெனரேட் ஆகி வந்திருக்கு. ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாவே எனக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளயே ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஈஸியா வந்து இத டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம 3 ப்ராம்ப்ட் வந்து குடுத்து பார்க்கலாம். ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாஸ்ட்டாவே ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க இந்த இமேஜஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இப்ப நம்ம 4 டூல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற டூல் வந்து லியோனார்டோ ஏஐ. ஸோ Googleல போயிட்டு சிம்பிளா லியோனார்டோ ஏஐ போட்டீங்கன்னா, இந்த லிங்க் வரும். இது உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ லியோனார்டோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி வந்து 150 கிரெடிட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லன்னா இந்த இடத்துல நடுவுல வந்து இமேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப நீங்க ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு உங்களுக்கு 24 கிரெடிட்ஸ் வந்து லூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 150 கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 24 கிரெடிட்ஸ் லூஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 இமேஜஸ் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு அக்கவுண்ட்ல இருந்து. பட் நீங்க நெறைய அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க நெறைய இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மாடல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாடல் நல்லாருக்கும். ஸோ டிஃபால்ட்டா அதுதான் இருக்கும். ஸோ அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற என்ன மாடல் வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க யூஸுக்கு ஏத்த மாரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்ட் மோட் வேணுமா? என்ன மோட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல ஃபாஸ்ட் மோட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன ரேஷியோல உங்களுக்கு இமேஜ் வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம செலக்ட் பண்ணி
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் அதாவது 9:16 அந்த ரேஷியோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 16:9 டிஃபால்ட்டான அந்த யூடியூப் ரேஷியோ. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ். ஸோ இது 4 கூட செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ எது பெஸ்ட்டாக வருதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல மேலே. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்து பார்ப்போம். ஸோ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஜென்ரேட் ஆக ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இது ஜென்ரேட் பண்ணியிருக்க இமேஜ்லாம் வந்து பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமே மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வேறு எதனா மாடல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக வந்து வரும். ஸோ நம்ம இப்போ இந்த லூசிட் ஆரிஜின் அதை வந்து செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லூசிட் ஆரிஜின் நான் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு கிரெடிட்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு. பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம் இது. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எடிட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண மாதிரி இருக்குது இமேஜ். அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை. பட் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம பழைய மாடலுக்கே மறுபடியும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லூசிட் ஆரிஜினில் வந்து நம்மளுக்கு 60 கிரெடிட்ஸ் மேலே லூஸ் ஆகுது. ஸோ ஃபீனிக்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே நம்மளுடைய செகண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி செகண்ட் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேட்மேன் அண்ட் டெட்பூல் அந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ஸ்டைல் இமேஜஸ், ஸோ அந்த மாதிரி ஃபேண்டசி இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ண சூப்பராகவே இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த இமேஜ் வந்து பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பக்காவாக வரல. ஸோ இந்த பேட்மேன் அண்ட் டெட்பூல் இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய தேர்ட் ப்ராம்ப்ட்டும் கொடுத்து நம்ம அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த தேர்ட் இமேஜும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து இல்லை பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கார்ட்டூன் இமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஜெமினிலாம் வந்து ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. பட் லியோனார்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ கார்ட்டூனிஷ் இமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம அது கொடுக்குற மாடல்னால அப்படியா ஸோ என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக நான் வந்து ஃபீல் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5 டூல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாகிராம் ஏஐ. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் ஜென்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கே வந்து 3 இமேஜஸ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் தம்ப்நெயில்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப்க்கு தம்ப்நெயில்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணோன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 10 இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த வெப்சைட்டு. பட் போக போக ஒரு வாரத்துக்கு 10 இமேஜ்னு ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 3 இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவுட்புட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் 9:16, 16:9 ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆன இமேஜஸ் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டர் வந்து அந்த இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்து நான் என் ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஜென்ரேட் ஆன 4 இமேஜும். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஐடியாகிராம் ஏஐயும் நல்லாவே வந்து நம்மளுக்கு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய தேர்ட் இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் இமேஜ் நான் வந்து ஜென்ரேட் கொடுத்த உடனேயுமே பாருங்கள் எனக்கு மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பாருங்கள். ஸோ யூ ரீச்டு யுவர் ஃப்ரீ பிளான் லிமிட். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் யுவர் வீக்லி லிமிட் டு ரீசெட் இன் 6 days. ஓகேங்களா? ஸோ 1 வீக் வந்து 3 இமேஜஸ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு மெயின் ட்ராபேக் இந்த வெப்சைட்டில். பட் இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த தேர்ட் இமேஜும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை. இந்த தேர்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய எரர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கேரக்டரோட கண்ணெலாம் வந்து பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரியலாகவே இல்லை. ஸோ மற்றபடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 இமேஜஸும் நல்லாவே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது. பட் மெயின் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜஸ் தான் நீங்கள் வீக்லி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தம்ப்நெயில்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் யூடியூப் தம்ப்நெயில்லாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 6 டூல்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் டூல் அந்த டூலையும் பார்த்துடலாம்.
ஸோ அந்த டூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. REVE ரெவி. ஸோ இதுலயும் வந்து நீங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 16:9 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இமேஜஸ் அவுட்புட் உங்களுக்கு வேணுமோ, ஸோ அதையும் வந்து உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா சைன் அப் பண்ணா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து தருவாங்க. ஒரு கிரெடிட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க 100 கிரெடிட்ஸ கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி 20 கிரெடிட்ஸ் கீழ போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி கீழ போயிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 கிரெடிட் வந்து அவங்க தருவாங்க. டெய்லி ரீசார்ஜ் மாரி. ஸோ அந்த மாரி தருவாங்க. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணி டெய்லி 20 இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஜெனரேட் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்லயே நம்மளுக்கு சீக்கிரமாவே ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்காவே ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ டவுன்லோட் பண்ணணும்னா இத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ மேல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் இமேஜ். ஸோ 4 இமேஜும் பாருங்க நம்மளுக்கு சூப்பராவே வந்து குடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்ப நம்ம செகண்ட் இமேஜும் ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இது வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த செகண்ட் இமேஜ்லாம் பாருங்க எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் இமேஜும், 4த் இமேஜும் பாருங்க ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இப்ப நம்ம 2 இமேஜ் ஜெனரேட் பண்ணியாச்சு. ஸோ 3 இமேஜ வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 3 ப்ராம்ப்ட்டையும் குடுத்து ஜெனரேட் ஹிட் பண்றேன். பாருங்க இதுவும் வந்து நம்மளுக்கு சூப்பராவே ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜும் பாருங்க. ஸோ செகண்ட் இமேஜும் நல்லா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த 3 இமேஜ் ஸோ எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்காவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டூலு. ஸோ இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரெடிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரீசனபிளா தான் இருக்கு. ஓகேங்களா? டெய்லி அவங்களே 20 கிரெடிட்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ ஈஸியா நீங்க 20 இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஒரு அக்கவுண்ட்லருந்து. நீங்க நெறைய அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டூலு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம 7 பெஸ்ட் ஃப்ரீ டூல்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ என்னுடைய பர்சனல் ஃபேவரைட்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டூல். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ஜெமினியோட ஏஐ டூல் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு. ஸோ ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். பெஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் குவாலிட்டில இருக்கும். சீக்கிரமா வந்து ஜெனரேட் ஆயிடும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஸ்க் டூலும் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லிமிட்ஸும் வந்து கிடையாது. நீங்க அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த 7 டூல்ஸ்ல வந்து எது உங்களுடைய பர்சனல் ஃபேவரைட்? ஸோ எந்த டூல் நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ இதே மாரி வேற என்ன ஏஐ ரிலேட்டட் கன்டென்ட் நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டும் கமெண்ட்ல வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து கன்டினியூஸா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோக்கு கீழ இருக்க அந்த தேங்க்ஸ் பட்டன கிளிக் பண்ணி, ஸோ உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து குடுங்க. ஸோ அது நம்ம சேனல் குரோ பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.